இந்த ஹொரைசனால பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் வேறு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்கெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29லேருந்து 30% மேலே ஏறி இருக்கு. பிசிக்கல் கோல்டு இல்லாமல் அந்த இடிஎஃப்னு சொன்னோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்ட்ஸ் டிமாண்ட் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி மெயினாக ஏன் அது ஏறுதுன்னா, அப்போ அடுத்த 2-3 வருஷத்துக்கு என்ன சார் ஆகும்? ஏறும்போது வேஸ்டேஜ் கான்செப்ட் வந்து நீங்கள் அது வேணாம் அப்படின்னீங்கன்னா, ஈவன் நீங்கள் வந்து ஒரு தங்க கட்டியாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பண்ணும்போதும் அதுக்கும் ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. பழைய கோல்டை கொடுத்துட்டு பாண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டு பாண்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு அரசாங்கம் 2.5% வட்டி கொடுத்தாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். இந்த 50% வரைக்கும் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? இல்லை ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவது இந்த ட்ரேட் டீல் இந்த ஹொரைசனால பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் வேறு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். தங்கம் பார்த்தீங்கன்னாக்க மெயினாக அங்கே ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து என்னன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பேங்க்ஸு அவங்கெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குன்னாக்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த கிராஸ் கரன்சி வாலட்டிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க தங்கத்தில் வந்து ஒரு பெட்டர் இன்புட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்ததுனாக்க தங்கத்தில் வந்து கொஞ்சம் மோகம் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை தவிர நமக்கு வந்து டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம முதலே சொல்லியிருக்கோம், இது வந்து இப்போ பண்டிகை கால விழா காலங்கள். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தங்கத்து மேலே அது ஒரு மோகம், அதனால் தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலையும் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த ரேட்ஸை பார்க்குறாங்க, இன்னும் ஏறிட்டே இருக்குமோ, இந்த லெவலில் நம்ம வாங்கணுமோ. இதை தான் என்ன சொல்லுவோம்னாக்கா த ஃபியர் இன் மார்க்கெட், ஸோ ஃபெமோ அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பயத்துலேயும் நமக்கு வந்து தவற விட்டுடுவோமோ அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இந்த லெவலில் வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ரேட் கட் ஸ்பெக்குலேஷன், தென் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய இன்ஃப்ளோ, அவங்க நிறைய வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதில் மக்கள் வாங்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேக் எண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கல் கோல்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுவும் வந்து ஏறுதுன்னு சொல்லலாம். அதுமாரி ஸ்ட்ராங் டிமாண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க்ஸ், ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய காரணம். ஸ்டில் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே ஒன்றும் சால்வ் ஆகலை. ஓகே. அது சால்வ் ஆகிற வரலையும் இதில் வந்து அந்த மொமெண்டம் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆனால் விலையை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே மட்டும்தானே சார் இருக்குது, குறையுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் ஒரு 10 monthsலேருந்து ஒரு 1 yearக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு இல்லை சார்? எவ்வளோ % வரைக்கும் ஏறிடுக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29லேருந்து 30%க்கு மேலே ஏறி இருக்கு லாஸ்ட் இந்த ஒரு 1 yearல மட்டும். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ லாஸ்ட் 2 yearsஸாக வந்து ஒரு வெரி ஹை க்ரோத்துன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு 15 வருஷம் அந்த டேட்டாவை எடுத்திங்கன்னா, ரியல் எஸ்டேட், கோல்டு அண்டு ஸ்டாக் மார்க்கெட், அதில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த வெயிட்டட் ஆவரேஜில் பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் 17%க்கு மேலே கொடுத்துருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது தங்கம் கொடுத்துருக்கு. ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் கொடுத்துருக்கு. தங்கம் வந்து இப்போ இந்த ஹைட்டண்ட் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் ஒரு முக்கிய காரணம். ஸ்டாக்குமே கூட இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. அப்போ தங்கம் விலை மட்டும்தான் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது எல்லாருமே தங்கத்தை தானே நோக்கி போவாங்க. அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? பிசிக்கல் கோல்டு இல்லாமல் அந்த இடிஎஃப்னு சொன்னோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்ட்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி மெயினாக ஏன் அது ஏறுதுன்னா, டாலர் இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் இறங்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு வந்து விலை ஏறும். ஸோ ப்ளஸ் சப்ளை வந்து ஸ்க்வீஸ் ஆகிருக்கு. டிமாண்ட் சப்ளை சொல்லுவோம்ல. ஸோ ஃபிசிக்கல் தங்கம் இருக்கு இல்லையா, தங்கம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறதுல சப்ளை வந்து ஸ்க்வீஸ் ஆகிருக்கு.
அதை சப்ளை ஸ்க்வீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து விலை ஏற்றத்தை பார்க்க முடிகிறது. இப்போ வந்து ஒரு பொருள் 10 பொருள் தான் இருக்குது, ஆனால் 20 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ 10 பொருள் இருக்கும்போது 20 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஆயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தங்கத்தினுடைய இதுவும் குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் அந்த சப்ளை ஸ்க்வீஸ் ஆனது ஒரு முக்கிய காரணம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தங்கம் விலை ஏறி இருக்கு. அதுக்காக தங்கம் விலை அதில் பாலத்தில் இறங்குமா, இல்லை தங்கம் விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்குமானா அதுவும் ரெண்டுமே நடக்காது. ஓகே. இது ரெண்டுமே நடக்காது. ஸோ தங்கம் வந்து இப்பொழுதைக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லெவலில் வந்து என்ன ஆகும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அது வரும்பொழுது, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் சரியாகி இந்த டாரிஃப், இந்த ட்ரம்ப்பினுடைய டிக்டேட்டர்ஷிப்லையும் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சரி பண்ணி எல்லா கண்ட்ரிகளுக்கும் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் முடிஞ்சு இது ரெண்டும் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய ஒரு அட்ராக்ஷன்ஸ் குறையக்கூடும். ஓகே. அது வரலையும் தங்கத்தினுடைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த 2-3 வருஷத்துக்கு என்ன சார் ஆகும்? ஏறும்போது ஒரு 5% 10% ஏறுமே தவிர இப்போ ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து நாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஏற்றத்தை அதில் வந்து பார்க்க முடியாது. ஓகே. பட் நீங்கள் சொன்ன அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட், அந்த மேக்ஸிமம் லெவல் எவ்வளோன்னு இருக்குல்ல சார், இந்த இயர் எண்ட் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு 1 lakh வரைக்கும் நகையினுடைய விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சிலர் பேசுறது கேட்க முடியுதுல்ல, அது ட்ரூ தானா? அந்த அளவுக்கு போகுமா ஒரு பவுன்? அதாவது விலை ஏறுவது என்பது அதில் வந்து நிறைய காம்பனண்ட் உள்ளே இருக்குமா. ஓகே. நம்மளோட இன்ஃப்ளேஷன் அது ஒரு காரணம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அது ஒரு காரணம், மூன்றாவது டிமாண்ட் சப்ளை ஸ்க்வீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசிட்டோம் டிமாண்ட் சப்ளை ஆல்ரெடி ஆச்சுங்களா. நாலாவது வந்து இந்த உலகளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது இல்லையா, ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுவும் ஒரு காரணம். ஸோ இதையெல்லாம் சேர்ந்து அதை வந்து தூக்கி விட்டுட்டுருக்கு. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாமே தவிர இது வந்து கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுல வந்து அவ்வளோ ஸ்திரமாக சொல்ல முடியாது. ஓகே. ஸோ எனி டைம் தங்கத்தில் வந்து ஒரு செட்பேக் வரலாம். அதுக்காக விழுந்தா எவ்வளோ சார் விழும்? 3 to 5% வரலையும் விழலாம். ஸோ அதுக்கு மேலே பெருசாக விழாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு கொலாட்ரல் ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சப்ளை மார்க்கெட்லேயும் வராது. ஸோ அதனால் விழுந்ததுன்னா 3 to 5% விழலாம். ஆனால் இப்போ நீங்கள் டாலரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவுடைய INR against USD எடுத்திங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 பைசா 30 பைசா ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 2 ரூபா 3 ரூபா மேலேங்கீழே இறங்குது, இறங்குது. ஸோ அதனால் இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கமாடிட்டிலையுமே வந்திருக்கு. சரி, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்திங்கனாக்கா ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்னு ஒரு துறை இருக்கிறது. அதில் லைக் இந்துஸ்தான் லீவர், ITC. ஸோ இந்த பங்குகள்லாம் மார்க்கெட் எவ்வளோ தான் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் பெருசாக விழாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அந்த பங்குகளும் மார்க்கெட்டினுடைய டான்ஸுக்கு தகுந்த மாதிரி அதுவும் டான்ஸ் ஆடுது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த வாலட்டிலிட்டி அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா AI அகெயின். ஓகே. எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி டெக்னிக்கலை யூஸ் பண்ணுறதுனால அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் தங்கத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இனிமேல் இருக்கக்கூடிய ஏற்றம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. நம்ம வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக பார்த்த ஏற்றத்தில் ஒரு 30 to 40% இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குமே தவிர அவ்வளோ பெரிய ஏற்றங்கள் இருக்காது. ஓகே. ஏன்னா இப்போ 2-3 ஆண்டுகள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2-3 மாதத்தையே எடுத்துக்கிட்டோம்னால 70,000 தான் இருந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட. இப்போ 81,000 டச் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ இந்த எப்படி சொல்கிறது, இறங்குது ஒரு 500 ரூபாய் இறங்குதுன்னா அடுத்த நாளே ஒரு 700 ரூபாய் ஏறுது. இந்த மாதிரியான ஏற்றம் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இவ்வளோ லிமிட் ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் MCXல 10 கிராம் தங்கம் வந்து 1,15,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு ரேட்டு. ஸோ அது வந்து அது 24 கேரட்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-5% வரலையும் மேலே ஹைங்கிறது பார்க்கலாமே தவிர அதற்கு மேலே போவது வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கக்கூடும். ஏன்னா இப்போ வந்து மற்ற விஷயங்கள் குளோபலாக பார்த்திங்கன்னா எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது முதல்ல விற்கிறது தங்கத்தை தான் விற்பாங்க. ஸோ அதனால் அது தங்கத்தில் வந்து செல்லிங்கும் வரக்கூடும்,
அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் ஏறாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பெருசாக ஸ்டாக் பற்றி ஐடியா கிடையாது. நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னா எனக்கு தெரியாது. நான் அதில் மாட்டிக்க விரும்பலை. அதனால நான் கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஃபிசிக்கல் கோல்டை தாண்டி நீங்கள் ETF சொன்னீங்க. அப்புறம் சோவரின் கோல்ட் பாண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாவரின் கோல்டு பாண்ட் வந்து அது கவர்மெண்ட் கொடுக்கறது. ஓகே அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னாக்கா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பழைய கோல்டை கொடுத்துட்டு பாண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டு பாண்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு அரசாங்கம் 2.5% வட்டி கொடுத்தாங்க. ஏன்னா கோல்டுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. கோல்டு ஒன்லி யூ கேன் see the appreciation. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அது வந்து இந்த ஏற்றங்கள் தாறுமாறமாக இருக்கிறதுனால அந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து இப்போ டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் இப்போ வந்து அதை வாங்க முடியாது. பட் சாவரின் கோல்டு பாண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். பட் அது 7.5 வருஷங்கள் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டும். 5 வருடத்திற்கு பிறகு நீங்கள் விற்கணும்னா விற்றுக்கலாம். ஓகே. 7.5 years நம்ம ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் வச்சிருக்கோம். பண்ணணும். ஓகே. ஹோல்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சில பேர் எனக்கு வாங்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் மோடில் இப்போ வந்து இட் இஸ் அவைலபிள். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உள்ளதில் வாங்கிக்கலாம். ஓகே. அது அந்த ஆப்ஷன் எப்படி சார் அது? அது வந்து பங்குச்சந்தையில் போய் தான் வாங்கணும். ஓகே. அதுலயும் அகைன் ஸ்டாக் தான். ஆமாம். ஓகே ஓகே. பங்குச்சந்தையில் தான் அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பாண்டு மார்க்கெட்டுக்கு செப்பரேட்டாக. அதுக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் அது வாங்க முடியும். ஓகே. ஃபிசிக்கலாக வாங்க முடியாது. இப்போ ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது மொத்தமாக வாங்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது நல்லது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிசிக்கல் கோல்டு வந்து மொத்தமாவும் அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல இப்போ இருக்கிற ஆமாம், ரேட்டுக்கு. ஃபிசிக்கல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிஸ்க் இருக்குமா. என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து நமக்கு அந்த செய்கூலி சேதாரம் ப்ளஸ் வீட்டில் வச்சுக்கிறதோ இல்லை பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறதோ, அதுக்கு தான் இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா டெபாசிட்னு சொல்லுவோம், NSDL அண்ட் CDSL அவங்களோட டைப் பண்ணி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மோடில் கோல்டு வாங்குறீங்கள்ல, உங்கள் எலக்ட்ரானிக் கோல்டு வாங்குறத நீங்கள் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த லைக் வந்து சம் எக்ஸ் கம்பெனி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து அந்த தேதியில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதை எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து 22 கேரட்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் விற்றுட்டு பணமாக எடுத்துக்கலாம், இல்லை அதை கொடுத்து கன்வெர்ட் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு டாடா கம்பெனி கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்கிறதாக தகவல். அதாவது தனிஷ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து இதில் பண்ண போகிறதாக கேள்வி. ஓகே. ஸோ இது என்னன்னாக்கா த்ரூ அவுட் இந்தியாவோட நெட்வொர்க் இருக்கணும். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே. ரீட்டைல் நான் எலக்ட்ரானிக்கலாக வாங்கினேன் அந்த கோல்டு, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் வச்சுருக்கீங்க, அதை ETF கோல்டில் 10 கிராம், அது 10 கிராம்ங்கிறது 24 கேரட் கோல்டு. ஸோ அந்த 10 கிராமை நீங்கள் வந்து ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்க போறேன். ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டில் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அந்த 10 கிராம் அப்படிங்கிறது நான் 24 கேரட்ல தான் ETFல வச்சிருந்தேன். ஆனால் வாங்கும்போது 24 கேரட்ல வாங்கிக்கலாமா? இல்லை 22 கேரட்டில் வாங்கிக்கலாம். ஓகே. அது எப்படி சார்? அப்போ அவங்க அந்த ரேட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. 24 கேரட் 10 கிராம்ஸுக்கு என்ன ரேட் இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் 22 கேரட் மொத்தமாக அந்த வாங்கிக்கலாம். வேல்யூக்கு உண்டானதை நீங்கள் வந்து 22 கேரட்டில் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது கூட சிறுக சிறுக சேமிக்கலாம்னு சொன்னீங்க. காயின்ஸாக வாங்கி சேர்த்து வைக்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் பலரும் பண்ணுறாங்க, அதை பார்க்க முடியுது. அப்படி காயின்ஸாக வாங்குறதுக்குமே வேஸ்டேஜ் போடுறாங்களே சார், எப்படி சார் அது என்ன? அதான் அது ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேஸ்டேஜுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தங்க நகைக்கடையில் இருக்கும். ஸோ இந்த அந்த வேஸ்டேஜ் கான்செப்ட் வந்து நீங்கள் அது வேணாம் அப்படின்னீங்கன்னா, ஈவன் நீங்கள் வந்து ஒரு தங்க கட்டியாக வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அதை திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பண்ணும்போதும் அதுக்கும் ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அதனால் இந்த வேஸ்டேஜுங்கிறது அதுதான் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு லாபம். இந்த செய்கூலி சேதாரம்ங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு லாபம். ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பண்ணும் பொழுது அதுலேருந்து சிதறக்கூடிய துகள்கள் வந்து எவ்வளோ போகிறதுன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக ஒரு அப்ராக்சிமேட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு காயின் வாங்கினாலும் சரி, ஒரு பார் வாங்கினாலும் சரி. ஆமாம். ஓகே ஓகே. நிறைய விளக்கங்களை ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.